வணக்கம். சுந்தரக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கட்சியினரும் புகழ்கிறார்கள், எதிர்க்கட்சியினரும் பாராட்டுகின்றனர் என்பதெல்லாம் நாடறிந்த ஒரு செய்திதான். ஆனால் அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து பாராட்டு வருகிறது. பாஜக தரப்பினரே திமுக தான் தமிழ்நாட்டில் வலுவான கட்சியாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வெளிப்படையாகவே தருகிறது. எதிர் முகாமால் கூட புறக்கணிக்கப்பட முடியாத அளவிற்கு திமுக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மனத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவர் 47% வாக்குகளுடன் திமுக தான் தமிழ்நாட்டில் வலுவான அரசியல் கட்சியாக இருக்கிறது, திமுக தலைமையிலான கூட்டணி மிக மிக வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மக்களிடம் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை பார்க்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தவர்களே இப்போது இப்படி பேசுகிறார்கள் என்பதனுடைய காரணம் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறதா? அரசினுடைய திட்டங்கள் மக்களிடையே எந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்றிருக்கின்றன என்பதையே இவர்களினுடைய இந்த கருத்துக்கள் தெரிவிக்கின்றன என்றெல்லாம் பல கருத்துக்கள் நாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்மோடு பேசுவதற்காக, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு முருகையன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். சபாபதி மோகன் சார், திடீரென்று பாஜக முன்னாள் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? திடீர்னு இப்படி ஒரு கருத்து அங்கிருந்து வருவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நெறியாளர் உள்ளிட்ட ஒரு நிமிடம் தலைப்பில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் திமுக தான் வலிமையான கட்சி. ஆட்சியில் இருப்பதால் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது, மன்னிக்க வேண்டும், இயக்கம். கட்சி என்பதை விட இயக்கம். நீங்களே பல மேடையில் பேசியிருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இயக்கம், ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. ஆட்சி இல்லைன்னா போய் ஒரு எஸ்டேட்ல போய் படுத்துக்கிட்டு ஆட்சி தேர்தல் வரும்போது வரக்கூடியவர்கள் அல்ல. நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கொள்கைகளை பேசக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம். கட்சிக்கும் இயக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இன்றைக்கு 2 வரிகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தலைவர் வெளிநாடு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 15,500 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து வருகிற பொழுது அவருடைய உதவியாளருக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். 2 வரி தான். ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். 2வது டெலிவரிங் ஆல் ப்ராமிசஸ். 2 போட்டிருந்தேன். அதை தலைவர் பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். இந்த 2 தான், 2 வரிகள்ல. நான் நேயர்களுக்கு தமிழிலே சொல்கிறேன். ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, முழு வீச்சில் எல்லா தளத்திலும் வெற்றி வருவது, முழு வீச்சில் வெற்றி வருவது. அதான் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். ஆட்சியில், கூட்டணியில், கொள்கையில், கொள்கையை காப்பாற்றுவதில், கொள்கைக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்களோடு எதிர்த்து நின்று போராடுவதில் என்று ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். அதை தாண்டி திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகள், அந்த சாதனைகள்ல ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி, இன்னொரு பக்கம் மார்ஜினலைஸ்டு சொசைட்டி, புறக்கணிக்கப்பட்ட, விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட சமூகத்திற்காக அந்த திட்டங்கள். இது இந்தியாவே பின்பற்றுகிறது, மேலை நாடுகளும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு. எனவே இதுதான் அந்த முதல் ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா தளத்திலும் முழு வீச்சிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். டிராவிடன் ஹெய்ட் அப்படின்னு ஐயா வணக்கத்திற்குரிய நினைவில் வாழும் ஐயா முரசொலி மாறன் ஐயா அவர்கள் நிறைய எழுதுவாங்க. திராவிட இயக்கத்துக்கென்று ஒரு உயரம் இருக்கிறது. இந்த உயரத்தை பேரறிஞர் அண்ணா வடிவமைத்தார். ஐயா கலைஞர் அவர்கள் அந்த உயரத்தை தாண்டினார்கள். இன்றைக்கு ஐயா கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தொட்ட அந்த உயரத்தை, அதையும் தாண்டி அந்த சிகரத்தை தொட்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே 2வது டெலிவரிங் ஆல் ப்ராமிசஸ். நாம சொன்னது சொல்லாதது எல்லாம் சொல்றோம். இன்னும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, மறைக்கல. இன்னும் ஒரு 2-3 செய்யணும். முக்கியமானது நம்முடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பென்ஷன், அது செப்டம்பர் மாதத்துல அறிக்கை தாக்குறப்ப நம்ம செய்ய போறோம். மாணவர்களுக்கு கல்வி கடன்,
போல விட்டு போனவர்களுக்கெல்லாம் இன்னமும் நாம வந்து இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை இதுதான் மீதி. நாம காலை உணவு திட்டம்லாம் அதுல சொல்லாத பல திட்டங்களும் நாம் செய்திருக்கிறோம். எனவே இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த 2 வரிதான் மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. பதவி பறிபோன பிறகு அந்த ஞானம் வருகிறது. அடே அப்பா, அவர் மாதிரி காலையில சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, சாப்பிட்ட பிறகு ஒரு பேட்டி, மத்தியானம் ஒரு பேட்டி. இந்த பேட்டியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் பேசக்கூடிய அவர் இன்றைக்கு தெரிந்திருக்கிறாரா அல்லது இந்த பதவி பறிபோனதனால் அதிலும் நயினா நாகேந்திரன் அவர்கள் அந்த பதவிக்கு வந்துவிட்ட காரணத்தால் எரிச்சலில் அப்படி சொல்லுகிறாரா அல்லது பிஜேபிக்குள்ளே எப்படி அதிமுகக்குள்ளே இன்றைக்கு 5 அணிகளாக உருவாகி விட்டதோ அப்படி பிஜேபிக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டுகிற ஒரு அணியும் உருவாகி விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தெரிந்திட்டார்களா நான் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னதையும் நான் பெரிதுபடுத்தவில்லை. அதுக்கு எப்பவுமே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? அது திருந்தறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க என்னைக்கும் திருந்த மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது அல்லவா, அது எல்லோரையும் சிந்திக்க வைக்கும். முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்கள் உடையவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பாராட்டுகிறார்கள் என்றால் அதற்கு நான் சொன்னதுதான் விரிவாக என்ன தளம் என்ன சாதனை என்பதை அடுத்த சுற்றுல நீங்க கண்டிப்பா நன்றி முருகையன் சார். அதாவது எதிர்க்கட்சிகளால் கூட புறக்கணிக்கப்பட முடியாத அளவிற்கு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு செயல்படுகிறது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா திமுகவினுடைய கூட்டணியினுடைய பலமும் அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா? எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை மிகவும் நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை இருப்பதை அவர் அறிந்தும் அறியாமலும் இருந்தது போய் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் நாம் திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலம் பொருந்திய கட்சி, 47% வாக்கு சதவீதம் உள்ள கட்சி என்று சொல்லுகின்ற அளவுக்குன்னா அவர் மனதில் பாராட்டுகின்ற குணத்தோடு சொல்லவில்லை. வேற வழி இல்லாமல் நீங்கெல்லாம் அடிச்சுட்டு கிடக்குறீங்கய்யா, அந்த பாரியா 47% ஓட்டோட எவ்வளவு பலமா இருக்கு, எவ்வளவு பலமா இருக்கு, நீங்க எல்லாம் சும்மா அடிச்சுட்டு கிடக்குறீங்க, நீங்க ஒரு நாள் அதை வெற்றி பெற முடியாது என்பதை அதாவது நமக்கு மேலும் தன்னம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார். அவர் மனதார நம்மளை பாராட்டிய சொல்லியிருப்பார் என்ற நோக்கம் அல்ல. அவர் ஒரு பக்கம் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய கட்சியினுடைய தலைவரையே தன் கையில போட்டுக்கொண்டு எடப்பாடி இல்ல அவருக்கு மாநில பதவி இல்ல அப்படின்னாலும் தேசிய அளவில் அவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர் தலைவர் பதவிக்கு வந்த பிறகு ஒரு சிறு கூட்டம், ஒரு இளைஞர் கூட்டம் அவர் பின்னாலே கொஞ்சம் போனது உண்மைதான். பிஜேபி 1-2% வாக்கு சதவீதம் பெருகியது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கெல்லாம் விருப்பம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இவருடைய பதவி பறிப்பு என்பது அவர் மனதில் மிகப்பெரிய காயத்தை உருவாக்கி இருப்பது என்பதுதான் உண்மை. அதை வெளியிலே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் போது பாரியா திமுக எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கூட்டணி எவ்வளோ பலமாக இருக்கு, யாரும் எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. நாம் இவ்வளவு பெரிய குழப்பத்தை எதிர்கூட்டணி சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அன்றாடம் ஒரு பிரச்சனை, அன்றாடம் டிவியை திறந்தால் செங்கோட்டையன் பிரச்சனை, ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிரச்சனை, டிடிவி பிரச்சனை என்று மாற்றி மாற்றி குழப்பத்திலேயே நாம் ஓட்டி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் உள்ள ஒரு சின்ன குழப்பம் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சருடைய சீரிய சிந்தனையும் அவருடைய செயல்பாடும் பாராட்டுக்குரிய வகையில் இருக்கிறது. இன்றைக்கு இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் சென்று கிட்டத்தட்ட 15,000 கோடி 15,500 கோடி இன்றைக்கு அந்நிய முதலீட்டை ஈற்றுக்கொண்டு 17,000 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு முடிவை கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு ஓசூரில் போய் நாளைக்கு ஓசூரில் போய் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகத்தை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு யூனிட்டை துவக்கி வைக்கிறார். 2,000 கோடியில் துவக்கி வைக்கிறாரு. அதுக்கடுத்து தூத்துக்குடி 1,100 கோடியில் தூத்துக்குடியில் ஒரு இது நடக்க போகுது. இது மாதிரி தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை காட்டுகின்ற, ரொம்ப வேகமாக செயல்படுகின்ற முதலமைச்சருடைய தன்னம்பிக்கை வேகமாக இருப்பதை கண்டு அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டும் இதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்படி இந்த வயசுல இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சரை பார்த்து பொறாமைப்பட்டு அது வெளிப்பாடாக கூட இந்த கருத்து என்ன இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது போல் இருக்கே என்று ஒரு ஏக்கத்தின் அடிப்படையில் இந்த வார்த்தையை அண்ணாமலை சொல்லியிருப்பார். தவிர வாழ்த்தியெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லுகின்ற அளவுக்கு நீங்க எல்லாம் உஷாரா இருங்கய்யா, நீங்க என்னையா நீங்க அரசியல் பண்றீங்க, அவர்களுடைய குழுவுக்கான எச்சரிக்கை என்ன இவ்வளவு பலமா இருக்கிறது நம்ம தோற்கடிக்கவே முடியாது என்ன அப்படிங்கறத நமக்கு இருந்த நம்பிக்கையை மேலும் நம்பிக்கையை உயர்வுபடுத்த
பயன்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்னதன் மூலமாக நம்ம வந்து இன்னமும் நான் இதை கண்டு இந்த பேச்சை கண்டு ஏமாந்து விடக்கூடாது. நான் ரொம்ப பலமா இருக்கிறோம், உண்மைதான். இருந்தாலும் எதிரி வந்து அவன் ரொம்ப பலகீனமா இருந்தாலும் கூட நம்மளுடைய பலத்தை மேலும் மேலும் நாம் பெருக்க வேண்டும், மேலும் மேலும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையை நாம் பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே நம்முடைய கருத்தாக இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா சார். நன்றி நன்றி. ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய பார்வை, அதாவது திமுக தான் தமிழ்நாட்டில் வலுவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரே வந்து சொல்லி இருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக தான் வலுவான கட்சி அப்படின்றது அவர் எந்த அடிப்படையில் சொல்றார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதல்ல பல காலமாக பாஜகவில் பயணித்தவன். அப்ப பல நேரங்கள் இந்த செயற்குழு போன்ற பொதுக்குழு போன்ற முக்கியமான நிகழ்வுகளில் அங்கெல்லாம் பேசுவார்கள், என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுவார்கள். அதுல இவர் அதான் பேசினதான் அந்த மாதிரி ஒரு இடத்துல பேசினதாக நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த மாதிரி போறதுல வெளிப்படையாக என்னென்ன யாராருக்கு பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கறத அலசுவது என்பது வழக்கம். அந்த விதத்துல திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு செயற்குழுவில் என்ன பேசுகின்றோமோ அது போல அவர் பேசியிருக்கின்றார். உதாரணமாக நேற்று வெற்றி பெற்ற திரு வைஸ் பிரசிடண்டாக பதவியேற்கின்ற திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு அவர் தான் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய மனிதர். உதாரணமாக நான் சொல்றேன்னா, நான் 2 விஷயத்தை பத்தி நான் செயற்குழுவில் நான் பேசியிருக்கின்றேன். ஒண்ணு, இந்த கருப்பு பழமா ஒழித்து விடுவோம், கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம் என்று பெரிய கங்கணம் கட்டி பேசி கொண்டிருந்த போது அதெல்லாம் அவ்வளோலாம் சாத்தியம் கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வேற வேற பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன, அதனால அது முடியாதுங்கிற மாதிரி ஒன்று சொன்னேன். ரெண்டாவதாக இந்த 2G கேஸ் அது வந்து நிச்சயமாக நிற்காது, நிச்சயமாக தோற்று போய்விடும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது என்னென்ன காரணம் சட்ட ரீதியா, இது எப்பன்னா நான் சொல்றது அந்த 2G கேஸ் நடந்துகின்ற நேரத்தில் நான் சொன்னது இந்த 2 விஷயமே. அப்ப திரு சிபிஆர் அவர்கள் வெளிப்படையாக அந்த கூட்டத்திலே பாராட்டினார். ரொம்ப தைரியமாக மனசில் இருப்பதை வெளிப்படையாக திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் பேசினார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மையாக நானும் கருதுகின்றேன் அப்படின்னார் அவர். அது போல திரு அண்ணாமலை அவர்கள் கலை யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் கலை யதார்த்தம், இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்வார்களே, அது போல அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை அவர் புரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பினை பற்றி 47% மேல ஓட் பேங்க் அவங்களுக்கு கட்டாயமாக இருக்கின்றதுங்கிறத பத்தியும், மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி டிஎம்கே மேல இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கின்றார் என்றால் அது உண்மை. அது வந்து இட் இஸ் அ கிளாரியன் கால் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து அவர்களுக்கு, அதாவது அந்த பிஜேபி சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு அரைகூவல் போல, பாருங்க இன்னும் சாதாரணமா நீங்க டிஎம்கே எடை போடாதீங்க, அவங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ரெண்டாவதாக அவர்களுடைய ஓட் பேங்க்ங்கிறது 47%. அது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நம்பர் அது. அதனால அதெல்லாம் சாதாரண விஷயமாக நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. மூன்றாவதாக மக்கள்கிட்ட எந்த விதத்திலையும் குறைபாடுகள் என்பது இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார்னா இதுதான் கலை யதார்த்தம். அதைத்தான் அவர் பேசியிருக்கின்றார். அதனால ரொம்ப இன்னும் பெருசா வாழ்த்தி பேசி விட்டார், அதனால நான் புலகாங்கிதான்னு நாம நினைக்க கூடாது. அதாவது நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் டிஎம்கே. அவர்கள் அப்படிலாம் நினைக்க கூடாது. ஆனால் இந்த உண்மையை ஒத்துக்கொண்டாரு என்ற விதத்துல நான் திரு அண்ணாமலை அவர்களை பாராட்டுகின்றேன். ஒண்ணு. சபாபதி மோகன் சார், இப்போ இதை வந்து பாராட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே தொடக்கத்தில் அதுதான் அப்படிதான் வந்து பேசியிருந்தீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளை நம்ம அதை பற்றி பேசலாம். அதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார். அவருடைய கருத்தை பதிவு செய்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வரேன். நான் ரஜினிகாந்த் சார் வணக்கம். 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 பாஜக முன்னாள் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் தலைவரினுடைய கருத்து குறித்து பேசிட்டு இருக்கோம். திமுக தான் வலுவான கட்சி அப்படின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு தனியார் நிகழ்ச்சியில பேசும்போது பொது மேடையில் அவர் பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை?
அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் விரக்தியில் பேசுகிறாரா அல்லது தனக்கு பதவி இல்லை என்கிற ஆதங்கத்தில் பேசுகிறாரா என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம். ஆனால் அவர் உண்மையை பேசியிருக்கிறார். அதுதான் மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அவரே சொல்றாரு, நான் எதிர்கட்சிகளை விமர்சித்ததெல்லாம் பாஜகவுடைய வளர்ச்சிக்காகத்தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வளர்ச்சிக்கு அப்படின்னா பாஜகவினுடைய நலனை கருதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப திட்டமிட்டு எதிர்கட்சிகள் மீது அவர் அவதூறுகளை பரப்புவதற்கும் அல்லது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கும் தயங்கவில்லை என்கிற ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ இன்னைக்கு உண்மையை பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கட்சிக்காக பேசினேன், கட்சி நலனுக்காக பேசினேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு எது உண்மையோ அதை சொல்லியிருக்கு. 40% திமுக அணி வாக்குகளை கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மக்களிடத்திலே ஆன்டி இன்கம்பன்சி ஒன்றும் இல்லை, ஆட்சிக்கு எதிரான மனநிலை எதுவுமே இல்லை, ஆட்சிக்கு ஆதரவான மனநிலை தான் இருக்கு என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா கிளியரா என்ன சொல்ல வர்றாருன்னா 2026 தேர்தல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த ஆட்சி என்பது அடுத்தும் இது நீடிக்கும் என்பதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இத நீங்க முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்பு சொன்ன ஸ்டேட்மெண்டோட இணைச்சு பார்க்கணும். அவர் சொல்லியிருக்காரு, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்கிற நிலைதான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது, மிக புரிதலோடு இருக்கிறது, மிக உறுதியாக இருக்கிறது, இன்டாக்டா அப்படியே இருக்கு, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனா முதலமைச்சர் சொன்னதை போல எதிரில யார் இருக்காங்கன்னு பாருங்க, யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிற அதிமுக தன்னைத்தானே அது அழித்துக் கொள்ளுகிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 தேர்தலுக்கு முன்பு இனி வர்ற 2024 தேர்தலில் மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலும் வருகிற எந்த தேர்தலிலும் இனி எதிர்காலத்தில் கூட்டணியே கிடையாது என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்று நாட்டு மக்களுக்கு சொன்னார். அவர் கட்சிக்காரங்களுக்கு சொல்லல, நாட்டு மக்களுக்கு சொன்னார். இந்த நாட்டு மக்கள் அவர் சொன்னதை நினைவு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சந்தர்ப்பவாதமாக பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த கூட்டணி ஒரு தோல்வி கூட்டணி, அந்த கூட்டணி ஒரு நம்பகமற்ற கூட்டணி. மிரட்டலின் அடிப்படையில், அச்சுறுத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கு. அது மட்டுமல்ல, அவர்களோடு கூட்டணியில் ஏற்கனவே இருந்த பாமக இன்றைக்கு இரண்டாக உடைந்து நிற்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதிமுகவிலேயே செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்னைக்கு வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த மாதிரி டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு சொன்னாக்கா சொல்லுங்க, நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்றேன். அப்புறம் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, நயினா நாகேந்திரன் என்னை அழைச்சா நான் பேசுறேங்கிறார். ஆக எதிரிகள் சிதறி கிடக்கிறார்கள். இனிமே இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாசம் 6 மாசம் தான் இருக்கு. 6 மாதம் கழித்து தேர்தல் அவ்வளவுதான், 6 மாசம் தான் காலம்னு வச்சுங்க. இதற்குள் இவங்க எல்லாம் செட்டில் ஆவாங்க அப்படின்னா இல்ல, முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்குது. ஆகவே அவர் வர 2026 என்பது இதே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பது மட்டுமல்லாமல், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களால் விரும்பப்படுகிற, மக்களுடைய நலனை மையப்படுத்தி மாணவர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், அதே போல கட்டமைப்பு வசதிகள் என்று அனைத்திலும் இன்றைக்கு முன்னணியில இருக்கிறது. மருத்துவ துறையிலும் சரி, கல்வித்துறையிலும் சரி. இன்னைக்கு ஜிடிபியில இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இன்றைக்கு நமது தமிழ்நாடு இருக்கிறது. சமீபத்திலே ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்று முதலீட்டாளர்களை இன்றைக்கு முதலீடுகளை தமிழகத்தை நோக்கி முதலமைச்சர் பெரிய அளவுல ஈர்த்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன சொல்றீங்க? இல்ல சொல்லுங்க முடிக்கலாம்.
ஈர்த்திருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு இருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவமான வளர்ச்சி கொண்ட ஒரு பகுதியாக, மாநிலமாக திராவிட மாடல் என்பது எப்படி இருக்கிறது என்று இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே அதை உணர்ந்துதான் அண்ணாமலை அவர் உண்மையை பேசியிருக்கிறார். ஆகவே அண்ணாமலை சொன்னது நிதர்சனம் தான் என்பதை இந்த நேரத்தில் நானும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பா சார். அதாவது பாஜகவினரால் கூட, எதிர்க்கட்சியினரால் கூட அந்த உண்மையை மறைக்க முடியவில்லை அப்படிங்கறதான் இதுல இருந்து தெரியுது. கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. சபாபதி மோகன் சார், இப்போ அதிமுகவில் ஏகப்பட்ட குழப்பங்கள், நீங்களே முதலே சொன்ன மாதிரி இப்போ எல்லோருமே அதை பத்தி பேசுனீங்க. பல அணிகளாக சிதறுண்டு கிடக்கிறது அதிமுக அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதாவது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணியை குறித்து பேசியிருக்கிறார். அப்போ அதிமுகவுக்குள் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது அவர் இதை பற்றி பேசியது அப்படிங்கிறத நாம எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை அவர்களுக்கான ஒரு செய்தியா இது? அது ஒரு மைய புள்ளிய ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்த அந்த கண்ணாடியை போட்டுட்டு தான் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மை, அது நடக்கும். அது அண்ணாமலை சொல்லணும்னாலும் நடக்கும். நீங்க அண்ணாமலை சொல்லணும்னு அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 கண்டிப்பாக 7வது முறையாக, அதுபோல 2வது முறையாக முதலமைச்சர் வருவார். இதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா? உங்களை இணை எதிரி உங்களை கடுமையாக விமர்சிக்கிறார் என்றால் அதை நீங்க எடுத்துக்கிடுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இணை எதிரி, கொள்கை எதிரி, பரம எதிரி உங்களை பாராட்டுகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. இதுல நீங்க நல்லா ஆழமா சொன்னீங்க. அதாவது அண்ணாமலை இப்படி சொல்லுவதற்கு அவர் ஒன்னும் யோசிக்காமல சொல்லியிருக்க மாட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்சி, கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் இது யாருக்கான செய்தி தெரியுமா? என் உரையை கேட்கக்கூடிய அதிமுகவினுடைய நண்பர்களே, உங்களுக்காக சொல்கிறேன், ஆபத்து உங்களுக்குத்தான் இருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு பலவீனமான கூட்டணி, அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்ற கருத்தை மெய்ப்பிப்பதற்காக நான் இன்னும் ஒரு சப்ளிமெண்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க. நீங்க அந்த கட்சியில நிறைய பிரச்சனைகள் நடக்குது. திடீர்னு தினகரன் வெளியில வர்றாரு. வந்த தினகரன் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அண்ணாமலை இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது அப்படிங்கிறார். இது ரெண்டு எப்படி சேர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க. தினகரன் அண்ணாமலையை பாராட்டுகிறார். அண்ணாமலை பிஜேபி, அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லுகிறார் என்றால் ஒண்ணு இல்லைங்க, இது அதிமுக நண்பர்களே உங்களை விழுங்குவதற்கான முயற்சி. என்ன சொல்ல போறாங்க நாளைக்கு? அக்ராஸ் த டேபிள் உட்காரும் போது, சார் நீங்க எல்லாம் ஒண்ணு ஜெயிக்க முடியாது சார், நாங்க ஒரு 100 சீட் நிற்போம், நீங்க ஒரு 100 சீட் நில்லுங்க, மீதி எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி. நீங்க அண்ணாமலை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க திமுக ஜெயிச்சிரும், நம்மள பாராட்டுவோம், மனம் திறந்து, சத்தியமா அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்காது, நிச்சயமாக இருக்காது. திமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மனதிலே இருப்பது. இல்ல அவர் அவர் சொன்னது இப்படி இருக்கிறது நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்றைக்கும் மாநில துணைத் தலைவராக இருக்கின்ற திரு KP ராமலிங்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி மேல் ஒரு துரும்பு விழுந்தால் கூட பாஜகவினரின் கண்ணில் கண்ணீர் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த அளவிற்கு ரொம்ப பேம்பரிங் பண்ணி பாத்துக்கிறாங்க தானே அவங்கள? ஒண்ணு நேரடியா ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, ஒரு கட்சியில இருக்கிறப்ப என்ன செய்யணும்? இந்த கட்சி தலைவரை பாராட்டணும், இந்த கட்சியினுடைய லட்சியங்களை நெஞ்சிலே சுமக்கணும், இந்த கட்சிக்காக உழைக்கணும், அந்த கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடணும். ஆனா ஒரு கட்சியில இருந்துட்டு இன்னொரு கட்சி வெற்றி பெறும், இன்னொரு கூட்டணி வெற்றி பெறும் சொல்வது என்ன அரசியல் அறம்? மிஸ்டர் அண்ணாமலை, இது என்ன அரசியல் அறம்? இந்த அறம், அதனால்தான் நான் ஆழமா யோசிக்கிறேன். இதுல அரசியல் அறம் இல்ல, நீங்க பண்ணக்கூடிய பித்தலாட்டத்தினுடைய மறுவடிவம். நீங்க செய்யக்கூடியது என்ன? திமுகவை கொஞ்சம் கொஞ்சமா பலவீனப்படுத்துறீங்க. சரி, எதுக்கு செங்கோட்டையன் ஐயா போய் அமித்ஷாவையும் நீங்க நம்முடைய மாண்புமை நிர்மலா சீதாராமனை பாக்குறாங்க? என்னங்க இது? கட்சி பிரச்சனை, உள்ள உட்கார்ந்து பேச வேண்டியதானே?
அப்ப அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா, இங்க மட்டுமல்ல, பிஜேபி எந்த மாநில கட்சியோடு சேர்ந்தாலும் இந்தியா முழுவதும் பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த கட்சியை பிளவுபடுத்துவது, அந்த கட்சியை விழுங்குவது, மறுபடியும் அந்த கட்சியிலே இருப்பவர்களை தூக்கி எறிந்து விட்டு இவர்களே முதல்வராவது எல்லாம் மகாராஷ்டிரால நடந்திருக்கு. இன்னும் பல மாநிலங்கள்ல நடந்திருக்கிறது. எனவே பிஜேபியை பொறுத்தவரையில், அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் ஒன்னும் கேஷுவலாலாம் சொல்லியிருக்க மாட்டார். நம்மை பாராட்டுவதற்காக அதை சொல்லியிருக்க மாட்டார். தந்தை பெரியார் அவர்களுடைய கண்ணாடியை போட்டு பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது அவர் இதிலே அவருக்கு இருக்கிற சுயநலம், அதிமுக பலவீனப்பட்டு விட்டது என்பதற்கான அந்த ஆதாரத்தை எடுத்து வைப்பதை போல வைத்து அதிமுகவினுடைய எண்ணிக்கைகளை குறைத்து நீ ஈக்குவல் பார்ட்னர் அப்படின்னு சொல்ல போறார் பாருங்க. இது எல்லாத்துக்கும் அதிமுக தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறாரு பாருங்க. நம்ம அடுத்த முறை அதை சந்திப்போம். நம்ம இது அரசியல் அரங்கில்ல. கண்டிப்பா நீங்க அந்த கட்சியில இருக்கீங்கன்னா அந்த கட்சியில இருக்கிற நீங்க இந்த கட்சி வெற்றி பெறும் சொல்வது எப்படி அறமாகும்? எனவேதான் அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கிறது. நீங்க சொல்றது உண்மை சார். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நாங்க வெற்றி பெற போறோம். கண்டிப்பா மக்கள் இன்றைக்கு கடந்த காலத்தில் இருந்த தலைவர்களை விட 100-85 விழுக்காடு பெண்கள் இன்றைக்கு முன்னேற்ற கழகத்தின் பக்கம், எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் மகன், அதுபோல 20 லட்சம் குழந்தைகளுக்கு அந்த காலை உணவு போடும்போது அந்த தாய்மார்கள் படுகிற மகிழ்ச்சி சார், இது மாதிரி ஒரு ஆட்சியை பார்க்கவே முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேசிட்டு போலாம், நேரம் இல்லை. எனவே 2 வரிதான், அரசியல் சூழ்ச்சி, அண்ணாமலையினுடைய அரசியல் சூழ்ச்சி. இது அரசியல் அறம் அல்ல. இது அதிமுகவை பலவீனப்படுத்துவது. எங்களுக்கு ஒண்ணு இல்ல சார், கேட்கிற அதிமுக காரர்கள் கொஞ்சம் சொரணையோடு உணர்ந்து கொண்டால் போதும் என்பதை மட்டும் கண்டிப்பா பேசலாம், தொடர்ந்து பேசலாம். முருகையன் சார், இப்போ எல்லா இடங்களிலும் கூட்டணி தான் தேர்தல் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும். கூட்டணி அமைப்பது, கூட்டணி கட்சிகளினுடைய ஒற்றுமை, கருத்தியல் ஒற்றுமை அப்படிங்கிறது இன்றைக்கு அதுதான் இவர்களை அச்சமடைய செய்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏதோ தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்றான கூட்டணின்னு சொல்லிட்டும் அவரே ஒரு இடத்துல சொல்றாரு. இது உண்மையில் அவங்க ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்களா? சபாபதி மோகன் அவர்களுடைய விமர்சனத்தை தொடர்ந்து சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்தியாவில் மதசார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைத்து இந்தியாவை ஒரு மதவெறி பிடித்த நாடாக மாற்றிவிடக்கூடாது என்பதிலே இந்தியா கூட்டணி மிகவும் ஒற்றுமையாக நேர்மையாக உழைக்கின்றன. சில கருத்து வேறுபாடுகள் கொள்கை ரீதியாக இருந்தாலும் மொத்தத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் பாதுகாக்கப்படும். ஜனநாயகம் அழிக்கப்பட்டு விட்டால் யாருமே எந்த சிந்தனையும் சொல்ல முடியாது, தன்னுடைய கொள்கையை சொல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்காது, கட்சிகளே இருக்காது. எனவே அதை அடிப்படையாக கொண்டு நம்ம இந்தியா கூட்டணி என்பது மிக சாதாரண எலெக்ஷன்ல ஜெயிக்கிற கூட்டணி மட்டுமல்ல. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, மக்கள் நம்மளை ஆதரித்தால் வெற்றி பெறுகிறோம், இல்லை என்றாலும் கண்டிப்பாக. இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட பரவாயில்லை, அவர் சொல்லி இருக்கிறார், அடுத்து கொள்கை இந்தியாவில் சித்தாந்த போராட்டம் தொடரும். பெரும்பான்மையை நாம் ஒன்றில் பெறாவிட்டாலும் கூட நம்முடைய கொள்கை சாத்தியங்களை, கொள்கை முரண்பாடு விட்டுவிட்டு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி மிகவும் வெற்றிகரமாக சீரும் சிறப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாடு அதில் முதன்மையாக இருக்கிறது. அதில் முதன்மையான வெற்றி 40க்கு 40 வெற்றி என்று தமிழ்நாடு வெற்றிகரமாக அதை காட்டியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு புரட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சிகளில் ஒன்றை அழித்து அந்த 2வது இடத்துக்கு பிஜேபி அமர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். நான் ஒன்று சொல்றேன், 2024 பிரதமர் மோடி, இந்தியாவுக்கு பிரதமர் மோடி தான் என்று சொல்லுவதற்கு தயாராக இல்லாத மோடி, இந்த எடப்பாடியை அவங்க மோடியும் அமித்ஷா எடப்பாடி தான் தமிழகத்தின் முதல்வர் என்று ஆக்குவதற்கு அவர்கள் முன் வருவார்களா? எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக பிஜேபி இருப்பது என்பதுதான் உண்மை. அவர்கள் உறவாடி அழிப்பதிலே, சூழ்ச்சி செய்வதிலே, சூழ்ச்சி வலை வீசுவதிலே மிகவும் கெட்டிக்காரர்கள் அமித்ஷாவும் மோடியும் அவர்கள். இந்த சூழ்ச்சி வலைக்காக தான் ஓராண்டுக்கு முன்னாலேயே அவரை வலியை கூப்பிட்டு பேசி வேற எந்த கூட்டணியும் சேர்ந்துடக்கூடாது, தாவேக வந்துடக்கூடாது, காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் இழுத்துடக்கூடாது, நீ முதல்ல என்கிட்ட வந்துரு, லாக் பண்ணிட்டாங்க, என்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னா எவனும் வர மாட்டான்ல. அப்ப அது மாதிரி லாக் பண்ணி எவ்வளவு திட்டத்தை ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே போட்டு லாக் பண்ணி அதிமுகவே இப்போ டிடிவி என்ன சொல்றாரு, இவர் இருக்கிற வரைக்கும், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா இருந்தோம்,
இன்னைக்கு நயினார் வந்த பிறகுதான் எனக்கு பிரச்சனைங்கிறாரு. ஆனா யாராவது மோடியை பத்தியோ அமித்ஷாவை பத்தியோ இவங்க கோரிக்கை வச்சது யாருக்கிட்ட? என்ன அழைக்கவில்லை, எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை, எந்த கூட்டத்துக்கு என்ன அழைக்கவில்லை என்று சொன்னதெல்லாம் யார் செய்யறது? மோடி அமித்ஷா தானே பண்றாங்க. இங்க உள்ள அண்ணாமலையா பண்ணாரு, இல்ல நயினார் நாகேந்திரா பண்றாரு. இது சும்மா போய் அவர்கள் நேரடியாக மோடியோ அமித்ஷாவையோ தாக்குவதற்கு தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் திட்டமிட்டால் இன்னைக்கு மோடியை இவங்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த செங்கோட்டையன் அண்ணாமலை இவங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஒன்னா இருங்கப்பான்னு சொன்னா ஓடிடுவாங்களா? கிடையாது. இல்ல இப்போ கூட அறிவுரை சொல்லியிருக்காங்க இல்லையா மேலிடத்துல இருந்து, பாஜக மேலிடம், நீங்க அதிமுகவில் யாரையுமே விமர்சிக்க கூடாது. இது அதிமுகவை ஏமாற்றுகிற வேலை. அத அறிவுரை கூறுவது போல் கூறுவார்கள். ஆனால் யாரும் உள்ள வந்து அவ்வளவு பெரிய ஒரு மாநில கட்சி அதிமுக, இத்தனை முறை தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிற ஒரு கட்சி, அப்படி அவ்வளவு எளிதில் அவங்களை ஏமாத்திட முடியுமா? ஏமாற்ற முடியாதுன்னா அதிமுக எவ்வளவு கட்டிகாரத்தனமாக இருந்தாலும் அதுல இருக்கிற மற்ற தலைவர்கள் இருக்காங்க. ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு, சசிகலா இருக்காங்க. இவங்கள செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் பிரிப்பதன் மூலமாக நீங்க அவங்க எல்லாம் வீக்கா நினைக்கலாம், தனி மனிதர்கள் நினைக்கலாம். இல்ல, ஒரு சமுதாயத்தின் ஓட்டு, அவர்களுக்கு ஒரு ஆதரவு ஓட்டு நிச்சயமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அதிமுக டெபாசிட் இருக்கிற அளவுக்கு 13 இடங்களில் 2வது இடத்துக்கு போற அளவு, 3வது இடத்துக்கு போற அளவுக்கெல்லாம் அவர்கள் வாக்கு வங்கி இருப்பதை நாம் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய ஓட்டு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிப்பதுதான் பிஜேபியின் திட்டம். எந்த காரணத்தை கொண்டும் எடப்பாடி எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு கால் போட்டியிட்டால், ஒரு கால் ஜெயித்து விட்டால் என்ன செய்வது? ஒரு கால் ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டால் அதிமுக மீண்டும் பலம் பெற்று விடும். மீண்டும் பலம் பெற்று விட்டால் பிஜேபி வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஒரு திராவிட கட்சியை எக்காரணத்தை கொண்டும் அழிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை ரீதியான கட்சி, அந்த கட்சியை அழிப்பது அவர் எளிதல்ல. ஏன்னா அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் முதல்ல நாம் அழிப்பதற்கு ஒரு எம்ஜிஆர் இல்லாத, ஒரு ஜெயலலிதா இல்லாத கட்சி, ஒரு சிறந்த திறமை மிக்க ஒரு தலைமை இல்லாத ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை இந்த தருணத்திலே நாம் அழித்தால் ஒழிய நம்ம மீண்டும் வளர்ந்து விட கூடாது, அதுக்கு நாம் வழிவிட்டு விடக் கூடாது என்பதற்காக அவர் எல்லாரையும் அவர்கள் தான் பிரிக்கிறார்கள். எல்லாம் பிரிந்து போங்கள், யார் ஒற்றுமையாக இருந்து அதிமுக இங்க வெற்றி பெற்று விட்ட கூடாது. அது நாங்க 3-4 இடம் இருக்கோம் எம்எல்ஏ, எங்களுக்கு ஒரு 10 இடம் வந்தா கூட போதும், ஒரு 5 இடம் வந்தா கூட போதும். எங்களுக்கு அதிமுகவோட இடத்தை பாஜக பிடிக்கணும். 2026 தேர்தல் எங்களுக்கு முக்கியம் அல்ல. 2019 தேர்தலில் திமுகவா பிஜேபியா என்று கேட்கிற அளவுக்கு பிஜேபியை பலப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு கட்சியை அழித்து அதுல பல பேர் திராவிட இயக்க கொள்கையில் ஊறி போனவர்கள் திமுக பக்கம் தான் வருவாங்க. கொஞ்சம் பேர் வேணா இந்த விஜய் பக்கம் ஓடுவாங்க. ஆனால் அதிமுக எப்பேற்பட்டாலும் அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பது திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள். அதனுடைய திட்டத்தினுடைய இதுதான் அன்றாடம் இப்போது அதிமுக அமித்ஷாவை பார்க்கறதும் பேசுறதும், அப்புறம் திருப்பி அவங்களே திட்டுறதும், பிஜேபியை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், அதான் நாடகம். இந்த நாடகம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு அப்படியே மேல மேல நம்ம வளர்ந்துகிட்டு போறதுக்கு அவங்களே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களே வேலை செய்யறாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா கூட அவங்க நிச்சயமாக படுதோல்வியை சந்திப்பார்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய இடத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான முற்போக்கு ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். இதுதான் நிலை. இந்த நிலையில் நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒன்றுதான். இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. அது எல்லாருமே கடைசியில ஒரு விஷயத்தை சொல்லிடுறீங்க, கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும். போருக்கு போகும்போது நாம் உஷாரா இருக்க வேண்டும். எதிராளி வீக்கா இருக்கான்னு நினைச்சிட்டு போருக்கு போக கூடாது. எதிராளி எங்கோ வகையில் ரகசியத்துல பலமா இருப்பான், எங்கேயோ தந்திரத்தை செய்வான், எங்க குறுக்கு வழியில எங்காவது ஏதாவது பண்ணுவாங்க. உஷார் தன்மையோடு நாம் எதிர்வலியும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றத நம்முடைய திருக்குறளில் அப்போதே நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இருக்க வேண்டும். அவங்க எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் சரி, நாம் போருக்கு போகும்போது முழு பலத்தோட நாம் சந்திக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கு. ஓகே சார், ஓகே சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்ம பேசலாம் தொடர்ந்து. ராமசுப்ரமணியம் சார், இப்ப என்னன்னா ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வலுவோடு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே என்டிஏ கூட்டணியில் இருக்கின்ற ஒரு கட்சியான பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணியினுடைய தமிழ்நாட்டில் இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திமுக கொள்கையை அவ்வப்போது மாத்திக்கிட்டே இருக்கும், அதிமுக தான் கொள்கையில உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பரப்புரையில சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதுலயே அவங்களுக்குள்ள வேறு வேறு இடங்கள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, முதல்ல சமீபத்துல திரு அமித்ஷா அவர்கள் வந்தார்கள். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் என்பது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அவர் அப்படி விமர்சனம் செய்த பிறகு இவர் சாஃப்ட் பெடல் பண்ணுகின்றார். அதாவது டிஎம்கே ஜெயிக்க, இன்வின்சிபிள் பார்ட்டி டிஎம்கே 47% மேல இருக்கின்றது அப்படின்னா இது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்கின்றேன். அதாவது நண்பர் மரியாதைக்குரிய சபாபதி மோகன் அவர்கள் குறிப்பிட்டது போல
ரெண்டு விதமான அப்ரோச். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் அது மிகப்பெரிய அளவிற்கு வலிமை பெற்ற கட்சி, அதை வந்து அன்அசைலபிள் பார்ட்டி, அது வந்து வெற்றி பெறுவது என்று இயலாதது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள். அதை சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகம். அதுக்கு தான் திரு சபாபதி மோகன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். பல திட்டங்களை பத்தி சொல்றார். கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அல்லது சமூக நலன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது சமூகத்தை ரொம்ப நலிவற்று இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்க்கறது, பெண்களை பார்க்கறது, இப்படி பல்வேறு வகைகளிலே பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பினை தொடர்ந்து பெற்று வருகின்றது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதன் காரணமாக இது வந்து மக்கள்கிட்ட ஒன்றும் ஒரு எதிர்ப்புங்கிறது இல்லைங்கிறத அவர் பதிவு செய்திருக்கின்றார். ரெண்டாவது, ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கே அதுக்கு எந்த விதத்திலையும் இடம் கொடுக்கக்கூடாது. அதை எவ்வளவு வீக்கன் பண்ணோமோ அதுக்காக இது இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்கின்றேன். அதாவது அந்த கட்சிக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாம போகணும், அது ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அது வந்து ஏதோ கூட்டத்துல அங்கங்க காசு கொடுத்து கூட்டம் எல்லாம் கூட்டி அங்க அவர் ஏதோ பரப்புரை தனியா செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அதற்கு ஒன்றும் வலிமை இல்லாத ஒரு கட்சி அது, அதோட கூட்டணி சேர்வது என்பது ஒன்றும் எந்த விதத்திலும் பலன் கிடைக்க போவதில்லை என்று தன்னோட சேர்ந்த கட்சியும் இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக தாக்குதல் நடத்துதல் என்பதுங்கிறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு பக்கம் டிஎம்கே உயர்த்தி பேசுவது, இன்னொன்று தன்னோட சேர்ந்து இருப்பவர்கள். இந்த கர்ணனுடைய இழப்புக்கு காரணம் அந்த தேரோட்டி, அவன் வந்து கர்ணனை எதிராளியை பத்தி அவன் ரொம்ப பேசும்பொழுது கர்ணனுடைய பலம் குறைகின்றது அப்படிம்பாங்க. அதனால ஏடிஎம்கேடைய பலம் குறைவதற்கான ஒரு யுக்தியாக இதை நான் பார்க்கிறேன். ஆகவே இதை எடுத்து சொல்வது என்பது அவங்களுக்கு இந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்னும் குறைக்கிறதாக வழி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகவே டூ ப்ராங்க்டு அட்டாக்ஸ். ஒன்று பாசிட்டிவ், அதாவது அதை உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அது வந்து நான் சொன்னது போல கிரவுண்ட் ரியாலிட்டி. டிஎம்கேனுடைய இது பாப்புலாரிட்டிங்கிறது அது ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கிறது. அது அவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, ஏராளமான ஆய்வுகள் எல்லாம் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதுல வந்து டிஎம்கே இஸ் அபவ் எவ்ரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% மேற்பட்ட அளவிற்கு கூட ஓட்டுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை கொடுத்திருக்கின்றது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதை வந்து அப்படியே சொல்லிட்டு போயிட்டார். அதே சமயத்துல கூட இருந்து குழியை பிரிக்கிறதுங்கிற கதையா அந்த ஏடிஎம்கே எப்படி தாக்கணுமோ தாக்கி அதை வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சு பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்லாமல் பண்றது, இது வந்து இரண்டாவது பட்சம். ஒரு பக்கம் நம்ம பாரத மந்திரி, உள்துறை மந்திரி, ஒரு பக்கம் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க அடுத்த வரும்போது அதே தான் திருப்பி அவர் வந்து கொடுத்த அந்த கீ கொடுத்தது பொம்மை மாதிரி ஆடுற மாதிரி அதே மாதிரி திருப்பி அதே பேசிட்டு இருக்க போறா. அவருக்கு ஒன்றும் புதுசா ஒன்றும் கிடையாது. எந்த இடத்துல ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கோ அங்க இதே குற்றச்சாட்டுகளை தான் தொடர்ந்து அவர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை தொடர்ந்து செய்வார். ஆனால் இது வந்து பிஜேபி மக்கள்கிட்ட இது ரெண்டு விதத்துல, ஒண்ணு ஏடிஎம்கே குறைத்து மதிப்பிடுவது போல ஆகுது, அது அவங்கள வீக்கன் பண்ணும். ரெண்டாவது, பிஜேபியிலேயே கூட நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரிப்பா நம்ம முன்னாள் தலைவரே சொல்லிட்டாரு, நமக்கு ஏன் இந்த கட்சியோட சேர்ந்து நாம் பயணித்தோம்னா நாமளும் இந்த வீணா போன கட்சியா போயிடுவோம். அதனால நம்ம நல்லபடியா இருக்கணும்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். அது ஏன்னா திராவிட சித்தாந்தத்துல ஊரினர்கள் எல்லா கட்சியும் இருக்காங்க. அவங்க எல்லாம் டெஃபினட்டா கால்வனைஸ் ஆவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கிறேன். ஆகவே ரெண்டு சைட்லயே பாத்தீங்கன்னா ஒண்ணு பாசிட்டிவாக இருக்கின்றது, அது வந்து கலை யதார்த்தம். இன்னொன்னு நெகட்டிவாக ஏடிஎம்கே பேசுவது, அவர்களை வீக்கன் பண்ணுவது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இது அல்டிமேட்டா பார்த்தீர்கள் என்றால் அந்த உண்மை கள நிலவரம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், திட்டங்கள், செயலாக்கம் இவைகள்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றன. ஆகவே இதை வந்து அவர் அப்படி சொன்னார், நம்ம எடுத்துட்டு நாம பாட்டு நம்ம முதல்வர் எப்படி போயிட்டே இருக்காரு பாருங்க. அவர் தொடர்ந்து போற்றட்டும், கூடிவாரு தூற்றட்டும், எதை வேணாலும் பண்ணுவோம், நாங்க வந்து 200க்கு நம்ம இலக்கு என்று அதை நோக்கி செல்லுகின்றார் என்றால் அவ்வளவுதான். தட்ஸ் இட். அதுதான் நாம
ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக பார்க்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரஜினிகாந்த் சார், இப்போ நாடு முழுவதும் பாஜகவினுடைய வாக்கு திருட்டு என்ற ஒரு டேக்லைன் தான் இன்னைக்கு ரொம்ப இதுவாக பேசு பொருளாக இருக்கிறது. அது குறித்து வந்து பீகார் தேர்தலே வந்து அதை வைத்து தான் முடிவுக்கே வரும் போல தெரிகிறது. அந்த தேர்தல் முடிவுகளே அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை வந்து ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காரு. நாடு முழுவதும் அதுதான் ஓச்சோரின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா மீம்ஸ் எல்லாமே, குழந்தைங்க கூட ஓச்சோரின்னு சொல்ற அளவிற்கு அது வந்து எல்லா இடத்துலையும் போயிருக்குது. ஒரு பலவீனமான ஒரு நிலையை இந்தியா முழுமைக்கும் பாஜகவுக்கு அதை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இங்கே பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டில் ஒருவர் இப்படி பேசுவது என்பது அது வந்து இன்னும் நெகட்டிவாக பாஜகவுக்கே, இவங்க எல்லாரும் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பேசின மாதிரி அதிமுகவுக்கு ஒரு பக்கம் அது வந்து ஆப்பு வைக்கிற விஷயமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அது பாஜகவுக்கே எதிரானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட நாம் வந்து அதை எச்சரிக்கையா கையாள வேணும் அப்படிங்கிறதும் அதுல மாற்று கருத்து இல்லை. காரணம் என்னன்னா, இது வந்து பாஜகவினுடைய உண்மையான நோக்கம் என்பது தமிழகத்தில் திராவிடம் என்கிற ஒரு கருத்தியலை இருக்கக்கூடாது என்பதுதான். இப்ப திராவிட இயக்கங்களை அழிப்பது என்பது அவர்களுடைய லட்சியங்களில் ஒன்றாக இருக்கிறது, முதன்மையான லட்சியமாக இருக்கிறது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முதல்ல அதிமுகவை டார்கெட் பண்ணிட்டாங்க. இப்ப அதிமுகவை டார்கெட் பண்ணி மேக்சிமம் வந்து அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா ஒரு 75 to 80% இன்னைக்கு வந்து எல்லாருமே அதிமுக முழுக்க வந்து பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது அல்லது RSS கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது என்பதை தான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயமரியாதை அவர்கிட்ட இருக்கு, தான் ஒரு தலைவர், அந்த தலைமை வந்து அவர்கிட்ட இருக்கு, தலைமை ஆளுமையோடு இருக்காருன்னு சொன்னாக்கா இந்நேரம் ஒரு முடிவு எடுத்திருக்கணும். அவரு என்ன முடிவு எடுத்திருக்கணும்னா, இப்ப வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. பத்திரிகையாளர் சந்திச்சு வந்து கெடு விதிக்கிறாரு தலைமைக்கு. 10 நாளுக்குள்ள நீங்க வந்து கட்சியில விட்டு வெளியில போனவங்க எல்லாம் இல்ல அதை அனுப்புனவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது சொன்ன உடனே வந்து உடனடியாக மறுநாளே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியில இருந்து நீக்கிறார். நீக்கிய செங்கோட்டையனை பொறுப்புகள்ல இருந்து நீக்கி இருக்காரு. பொறுப்புகளை இருந்து நீக்கட்டும், பொறுப்புல இருந்து நீக்கிறாரு. பொறுப்புகள் இருந்து நீக்கிய ஒரு செங்கோட்டையனை அமித்ஷா சந்திக்கிறாரு, டெல்லிக்கு வர வச்சு சந்திக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறார். தன்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரு நபரை, ஒரு கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமை, கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நடவடிக்கை எடுத்து அப்படி நடவடிக்கையால் வந்து பொறுப்புகள் பிடுங்கப்பட்ட ஒரு நபரை எப்படி இன்னொரு கட்சி வந்து சந்திக்க முடியும்? கூட்டணி இருக்கிற பாஜக எப்படி சந்திக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம் அது? அப்ப அது வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து மதிக்கலங்கிறதான அர்த்தம். எடப்பாடி பழனிசாமியால ஒன்னும் பண்ண முடியாது, நான் வந்து சந்திக்கிறேன், நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் இருந்திருந்தால் அவர் வந்து சொல்லிட்டே போயிருக்கலாம்ல, நான் அமித்ஷாவையும் சந்திக்க போறேன்னு, ஹரித்வாருக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்போ இன்னும் செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அச்சம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல ஹரித்வார்ல போய் ராமரை தரிசனம் பண்ண போறாராம். அங்க ராமர் எப்ப போனாருன்னு நமக்கு தெரியல. சொல்லுங்க ராமர் எங்க ஹரித்வார்ல அவரு கோயில் இருக்காங்க. சொல்லுங்க. ராமர் அப்படின்னா இன்னைக்கு வந்து கலியுக ராமர் வந்து நம்ம மோடி தான், கலியுக அனுமன் வந்து நம்ம அமித்ஷா தான். அதனால ராமரை சந்திக்க போயிட்டு அனுமனை சந்திச்சுட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எந்த விதமான அவங்களுக்கு தயக்கமும் இல்ல, நம்ம இப்படி பண்ணோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து வருத்தப்படுவாரு அல்லது ஏதாவது முடிவை நோக்கி போயிடுவாரு அப்படின்னு நினைக்கலாம் அவங்க. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வச்சுட்டு பாக்கி சுத்தி இருக்கிற எல்லாரையும் கையில எடுத்துட்டாங்கன்னு தான் இப்ப நமக்கு வந்து தெரியுது. ஆமா, இன்னைக்கு வந்து பத்திரிகைகள் கூட என்னன்னா, வேலுமணி முதலமைச்சர் கேண்டிடேட்டுக்கு ஆசைப்படுறாருன்னு சொல்றாங்க. அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலா யாராவது ஒரு தலைமையை வந்து பிஜேபியை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பிஜேபி உருவாக்கிட்டு
அப்புறம் தேர்தலுக்கு பிறகு சரி அவங்க அவங்களையும் காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இவங்க வர்றதா பிளான் பண்ணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாரையும் கைப்பாவையாக மாத்திட்டாங்க. கண்டிப்பா கைப்பாவையாக மாத்தின பிறகு ஓகே நீங்க மிக எளிதாக அவர்களை எலிமினேட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துட முடியும். நீங்க இன்னொரு செய்தியை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். சுருக்கமா குருமூர்த்தி இருக்காருல, ஆடிட்டர் குருமூர்த்தி இருங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்காருல, அவர் ஒரு செய்தியை பேசியிருக்காரு பாருங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 தேர்தலை பிஜேபி சும்மா விட போறது இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாரு. அப்பன்னா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். அதுதான் பீகார் நடக்குது. நீங்க சொன்ன சோரி கேட்டீங்கன்னா பீகார் நடக்குது. அந்த மாதிரி இங்க எந்த தில்லுமுள்ளு செய்தும் அவர்கள் இங்கே ஒரு என்ன சொல்றது, தங்களுடைய லாபத்தை தேர்தல் லாபத்தை பார்ப்பதற்கு முயற்சிப்பார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எல்லாரை போலவும் நானும் அந்த கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். நன்றி. சபாபதி மோகன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சுருக்கமாக பதிவு செய்யலாம் ப்ளீஸ். ஒண்ணு இல்ல, ரெண்டே வரிதான். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுன்னு சொன்ன உடனே நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தப்ப எல்லாரும் கை தூக்குனாங்க பாருங்க. அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்தப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டது, திமுக நடுநடுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன அதே அண்ணாமலை இன்றைக்கு சொல்றது என்ன இருக்கு? செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாருன்னு சொன்னா தம்பி ரஜினிகாந்த் அவர்களே, செங்கோட்டையன் பேட்டி இல்லாது அது அமித்ஷா சொல்லிதான் ஒரு பேட்டி. நீங்க சொன்ன மாதிரி ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் பேட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி மறுநாள் போய் சொல்லிட்டு வர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் இந்த தேர்தலில் வெற்றி பெறும், மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் கனத்த நெஞ்சத்தோடு சொல்லுகிறேன், அதிமுக விழுந்து விடும், அதிமுக வெற்றி பெறாது, ஆனால் அழிந்து விடக்கூடாது என்பதில் நாமும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு திராவிட இயக்கம். அதிமுக அழிந்து அதுக்கான முயற்சியை தான் இது அதிமுக காரங்களுக்காக நான் சொல்றேன். நான் அதிமுக வெற்றி பெற முடியாது, ஆனால் எப்படியாவது அதிமுகவை வீழ்த்தி பலவீனப்படுத்தி செங்கோட்டையனை எடுத்து அவங்களை எடுத்து இவங்களை எடுத்து ஒண்ணுமில்லாம ஆக்கணும் பாருங்க. அது மிகுந்த வருத்தத்திற்குரியது. ஆனால் அது வெற்றி பெறாது. அது விட்டு வச்சுங்க, கிராமத்துல 25 பேர் தான் இருந்தாலும் அந்த 25 பேர் அதிமுக ரெட்டையிலையும் தான் இருப்பாங்க. இன்னைக்கும் அவங்க ஒண்ணு செங்கோட்டையன் போறதுனால தினகரன் போறதுனால போயிட மாட்டாங்க. கட்சி வெற்றி பெறாது என்பது வேறு, ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்சியை அழிப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார். கண்டிப்பாக முருகன் சார், ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துக்குள்ள. எதிர்முகாம் எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் நாம் மக்கள் மத்தியில பலமுடைய ஒரு கூட்டணியாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் வைத்த, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த நல்ல பல திட்டங்கள், இந்த காலை 1000 ரூபாய் திட்டம் 1,10,00,000 பேருக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு 80 லட்சம் பேர் ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. மற்றவங்கலாம் கூட போட வேண்டாம். 80 லட்சம் பேர் காலையில் இந்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தின் மூலம் ஒரு 10 லட்சம் ஓட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சி கூட்டணியோட ஓட்டு 30 லட்சம் ஓட்டு, மற்றும் சிறுபான்மை 18% ஓட்டு கம்பல்சரி நம்மளுக்கு தான் விழுவுது. எனவே இதுவே ஒரு 1.5 கோடி ஓட்டுக்கு நம்மகிட்ட கைவசம் இருக்கிறது. இதுவே பலமான ஒரு அமைப்பு. இதை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதல்ல. அதே நேரத்தில் எதிரணி மிகவும் பலகீனமாக இருப்பது நமக்கு பிளஸ் பாயிண்ட். அதனால் நிச்சயமாக வெற்றியை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமசுப்ரமணியன் சார், ரொம்ப சுருக்கமாக. ஒரே நிமிஷம் தான். எனக்கு காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் சபாபதி மோகன். அதாவது என்னதான் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ அப்படிங்கிற மாதிரி அவர் அதிமுக அழிந்து போக கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. அந்த உணர்வினை நான் அந்த இடத்துல ஒரு மதவாத கட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல, ஏன்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அதை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்றப்போ. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா சார். நன்றி, ரொம்ப நன்றி. எல்லோருமே ஒரு எச்சரிக்கைன்னு தான் திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்கீங்க எல்லோருமே நிகழ்ச்சியில. சுருக்கமா சொல்லணும்னா, திமுகவை பொறுத்தவரை யாருடைய புகழ்ச்சிக்கும் மயங்குவதும் கிடையாது, எந்த அவதூறுகளை கண்டு அதாவது ஒரு சோர்வடைவதும் கிடையாது அப்படிங்கிறதான் திமுகவினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். நன்றி. அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.